மண்புழுவை பத்தி தான் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா. அதாவது கிட்டத்தட்ட போன வீடியோல எத்தனை அடி சொன்னீங்களே? எத்தனை அடி? 22 அடி. 22 அடி. சவுத் ஆப்பிரிக்கா தானே? ஆமா. அதை பத்தி எல்லாம் போன வீடியோஸ்ல பார்த்துருந்தோம். அது பார்க்கலன்னா அந்த வீடியோஸை பாருங்க. இந்த வீடியோல முதவே எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. மண்புழுன்றது எதுக்கு விவசாயத்துக்கும் விவசாயிகளுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க. எல்லாருமே ஏன் சொல்றாங்கன்னா, முதல் விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். மண்புழு மண்ணை உழுவும், அதாவது மண்ணுக்குள்ள போகும், அதுக்கப்புறம் வெளியே வரும். இப்படி பண்ணும்போது மண் இலகுவாகுது. ஸோ இது விவசாயத்துக்கு உதவியா இருக்கு. எப்படின்னா, விவசாயிகள் கலப்பையை எடுத்துட்டு அந்த மண்ணு உழுதாங்க அந்த காலத்துல. அதுக்கப்புறம் மாடு பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் டிராக்டர் இந்த மாதிரி மாறிடுச்சு. ஆனா அந்த காலத்துல இருந்தே இப்ப வரைக்குமே மண்புழுக்கள் இயற்கையாவே அந்த விஷயத்தை செஞ்சு வருது. சோ அதனால இது விவசாயத்துக்கு உதவியா இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு டவுட். இப்ப மாடு டிராக்டர் அந்த உழுகிறதெல்லாம் பெருசா ஒரு ஜாமான வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது நமக்கு மண்ணில் உள்ள போகல, அது டெப்தா உள்ள போகும், மண்ணு நிறைய வெளியே வரும். இது மண்புழு இருக்கிறதே தம்மா துண்டு. அதனால அதோட பெரிய இம்பாக்ட் எப்படி கொடுக்க முடியும்? எப்படி பெரிய இம்பாக்ட்னா, நீங்க வெறும் ஒரு மண்புழு அப்படின்னு பார்த்தா அது பெரிய இம்பாக்ட் மாதிரி இருக்காது. ஆனா உண்மையை சொல்ல போனா ஒரே இடத்துல நூற்றுக்கணக்கான மண்புழுக்கள் இருக்கும். ஸோ அந்த மண்புழுக்கள் அடியில் இருக்கக்கூடிய மண்ணை முதல்ல இலகுவாக்கும். நம்ம மேலோட்டமா பாக்குறது என்னன்னா, இப்ப நம்ம மேலோட்டமா உழுவுறது அது ஓரளவுக்கு ஒரு 2 அடிக்கு உழுவோமா, அவ்வளவுதான். அதுக்கு மேல ரொம்ப ஆழமா போகாது. ஆனா மண்புழுக்கள் அதுக்கும் கீழே கூட போயிட்டு வரும். ஸோ அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய அந்த கடினமா இருக்கக்கூடிய மண்ணை கூட இது இலகுவாக்கிட்டு வந்துடும். இன்னொன்னு என்னன்னா, இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இப்ப மண்புழு மண்ணுக்குள்ள போகுது அப்படின்னா அது எப்படி போகும்னா, அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. அது ஒரு மாதிரி அதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய திரவம் அதை பயங்கரமா அழுத்தம் கொடுத்து மண்ணை தள்ளும், உந்தி தள்ளும். அதே சமயம் இப்படி ஆடும். அப்ப நெளிஞ்சு உள்ள நுழையும். இப்ப உள்ள நுழைய முடியாத அளவுக்கு பயங்கரமா மண் இறுகி போயிருந்தது அப்படின்னா, அப்ப அந்த மண்ணையே அந்த இது சாப்பிட்டுடும். இந்த மண்புழு சாப்பிட்டுடும். சாப்பிட்டுக்கிட்டே உள்ள போகும். அப்படியே அதனுடைய உடம்புல போய் அது டைஜஸ்ட் ஆகி அது ஓம் கேஸ்டிங்ஸா கழிவா வெளியே வரும். அந்த கழிவு எந்த அளவுக்கு இருக்குன்னா, இப்ப சாதாரணமா இருக்கக்கூடிய மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை விட அந்த மண்புழுக்களினுடைய கழிவுல இருக்கக்கூடிய சத்து ரொம்ப அதிகமா இருக்கும். அது எந்த அளவுக்குன்றத சொல்றேன். இப்ப நார்மலா நைட்ரஜன் மண்ணுல எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட 5 மடங்கு ஜாஸ்தி இருக்கும் மண்புழுவினுடைய கேஸ்டிங்ஸ் அப்படின்னா மண்புழுவுடைய கழிவு. அதே மாதிரி பாஸ்பரஸ் அப்படின்னு இருக்கு. அது சாதாரணமான மண்ணுல இருக்கிறத விட மண்புழுவினுடைய கேஸ்டிங்ஸ்ல 7 மடங்கு ஜாஸ்தியா இருக்கும். அதுவே பொட்டாசியம் அப்படின்ற சத்து இது கிட்டத்தட்ட 11 மடங்கு சாதாரண மண்ணுல இருக்கிறத விட மண்புழுவினுடைய கழிவுல இருக்கும். ஸோ இது எல்லாமே அவ்வளோ உதவியா இருக்கும் மண்ணுக்கு. இப்படி இந்த சத்துக்கள் எல்லாம் இருந்தாதான் மண் வளமா இருக்கும். அப்படி மண் வளமா இருந்தாதான் நம்ம விதைக்கிற விளைச்சல் நல்லா இருக்கும். அதே மாதிரி மற்ற மரங்கள்லாம் இருக்குல்ல, மரமா இருக்கட்டும், செடி கொடியா இருக்கட்டும், அதெல்லாம் வளர்ச்சி அடைகிறதுக்கும் அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கும் இதனுடைய கழிவு தான் பயன்படுத்தப்படுது. அதனாலதான் பல நாடுகள்ல விவசாயிகள் இந்த கழிவுகளை உரமா கூட பயன்படுத்தி வராங்க. இப்போ அது சொல்றாங்கல்ல. ஆமா, மண்புழுக்களினுடைய உரம் அப்படின்னு. அது காரணம் அது அவ்வளவு முக்கியமானது. ஏன்னா மண்புழு மண்ணை சாப்பிடும். சாப்பிட்டுட்டு மண்ணுல இருக்கக்கூடிய சத்துக்கள், குறிப்பா மண்ணுல இருக்கக்கூடிய பாக்டீரியா அதெல்லாத்தையுமே கழிவுகள் அதெல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு மிச்சம் மீதி மண்ணை கூழ் மாதிரி ஆக்கி அதை தான் கேஸ்டிங்கா வெளியே விடுது. அதுதான் உரமா மாறுது. அது கிட்டத்தட்ட நம்ம நார்மலா பார்த்தா மண்ணு மாதிரி தான் இருக்கும். லைட்டா கலர் மட்டும்தான் மாறும். அது அதிகமா மண்ணுல இருந்தாதான் மண்ணு உயிரோட்டமா இருக்கும். ஒருவேளை அந்த இடத்துல மண்புழு இல்லாம மண்புழு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாம இருந்தது அப்படின்னா அப்ப அந்த உயிரோட்டமே இருக்காது. மண்ணு மக்கி போயிரும் சொல்லலாமா? மண்ணு மக்கி போயிரும் கிடையாது. மண்ணுலதான் வேற ஏதாவது விழுந்தா மக்கி போகும். மண்ணு மக்கி போகாது. மண்ணு மலட்டுத்தன்மை ஆயிரும். ஒரு செடி முளைக்கிறதுக்கு ஏத்த மண்ணா இல்லாம போயிடும். இப்ப வீடு கட்டுற மண் இருக்கு, அதுல ஒரு விதைய விளைச்சா விளையாது. ஏன்? அந்த மண்ணுக்கு அந்த தன்மை கிடையாது. அந்த மாதிரி மலட்டு தன்மை அந்த மண்ணுக்கு. இப்ப எனக்கு இதுல ஒரு டவுட். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல வீடு கட்டுற மண், அந்த வீடு கட்டுற மண்ணுல இந்த மண்புழுவோட உரத்தை போட்டால் செடி வளருமா? அது நம்ம ஒவ்வொரு விஷயத்தை பொறுத்து தான் இருக்கு. உதாரணத்துக்கு அந்த வீடு கட்டக்கூடிய மண்ணை ஃபுல்லா சலிச்சு எடுத்து அதுல ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும். அதே மாதிரி சில மண் இருக்குல்ல, இப்ப களிமண் இருக்கு, மண்டல் மண் இருக்கு,
அந்த மாதிரி தாவரம் வளர்றதுக்கு ஏத்ததுக்குன்னே சில மண் இருக்கு, அதுலதான் அது வளரும். இது என்னதான் வந்து நம்ம உரத்தை போட்டா கூட மண்ணு வந்து இறுகி இருக்கணும். வீடு கட்டுற மண் வந்து இறுகிலாம் இருக்காது, ரொம்ப தளர்வா இருக்கும். அப்ப அதுல வந்து நீங்க மரம் வளர்க்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். மரம் வளர்றதுக்கு அதனுடைய வேர் வந்து பிடிச்சிருக்கணும். ஆமா, அதனாலதான் அது வந்து வளராது. சரி, இப்போ வீடு கட்டுறதுல 3 வகையான மண் இருக்கு. நார்மல் ஒண்ணு இருக்கு, பிட்வீன் ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு சலிச்சது ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அந்த இருகிறது, அது வந்து நைஸ்ன்னு சொல்லுவோம். அந்த நைஸ் மணல்ல அந்த கிரிப்னஸ் கிடைக்காது. ஓகே, நார்மலா இருக்கிறதுல அந்த கிரிப்னஸ் கிடைக்கும்ல, அதுலயுமே இது செடி வளராதா? இல்ல, அது அந்தந்த சூழல் பொறுத்து தான் சொல்றேன். இப்ப நீங்க சொல்ற மாதிரி நைஸா இருக்கிறது வந்து விட்டுரும். மத்தது வந்து சாண்ட் ஜாஸ்தியா, மணல் மட்டும் ஜாஸ்தியா இருக்கும். அதுல மணல் ஜாஸ்தியா இருக்காது, அதுல வந்து மணலும் ஜாஸ்தி இருக்கும். அந்த சின்ன சின்ன கற்கள், அதான் சொல்றேன், கற்கள் மணல் அதெல்லாமே வந்து ஜாஸ்தியா இருக்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அதை எடுத்து ஒரு விதை போட்டு நீங்க வளர்த்து பார்த்தாலும் அதுல வந்து வளராது. அதுக்குன்னு சொல்லி ஒண்ணு இருக்குல்ல, இந்த ஒரு மண் அப்படின்னா அதுல வெறும் மண்புழுக்களினுடைய தாக்கம் மட்டும் அதிகமா இருக்கும். அது வந்து அதிகம். இன்னொன்னு என்னன்னா, இலைகள் அதிகமா விழுந்து இலைகள் மக்கி கழிவா மாறி அது உரமா மாறுறது. ஆமா, நீங்க நார்மலா மண்ணை எடுத்து பார்த்தா இப்ப மரம் முளைச்சிருக்கும்ல, அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண் அள்ளி நீங்க கையில வச்சு பார்த்தா அது வெறும் மண்ணு மாதிரி தான் தெரியும். ஆனா நீங்க அதை மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா அதுல என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதுல நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும். பாக்டீரியாஸ் அப்படின்னா அது கெட்டது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இப்ப சில வகை பாக்டீரியாக்கள் இருக்கு. மழை பெய்யறதுக்கு முன்னாடி ஒரு வாசனை வரும், அந்த வாசனையை வந்து கொடுக்கறதே அந்த ஒரு வகையான பாக்டீரியாக்கள் தான். மணல் வாடை கிடையாது. அதே மாதிரி அந்த மாதிரி பாக்டீரியாக்கள் தான் வந்து அந்த மரத்துக்கு தேவையான, குறிப்பா வந்து செடிகளுக்கு தேவையான வேர்களுக்கு சத்துக்களை வந்து எடுத்து கொடுக்கும், காத்துல இருந்து நைட்ரஜன் இந்த மாதிரி. சோ இப்ப நீங்க வீடு கட்டுற மணல்ல இந்த பாக்டீரியாக்களும் இல்லை அப்படின்னா அப்புறம் எப்படி அந்த அந்த மரம் வந்து வளர முடியும்? வெறும் அந்த மண்புழுவினுடைய உரத்தை மட்டும் போட்டு. பிளஸ் மண்புழு வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அந்த மண்ணுல எல்லாம் வாழாது. மண்புழு வாழ்றதுக்கு அப்படின்னு சொல்லி ஈரப்பதம் வேணும். மண்புழுவுக்கு ஈரப்பதம் இருந்தா மட்டும்தான் அதனால வந்து வாழ முடியும். ஈரப்பதம் இல்லைன்னா அது அந்த இடத்துல இருக்காது, காஞ்சு செத்து போயிடும். அதனால நீங்க வீடு கட்டுற மணல் வந்து ஈரப்பதம்லாம் இருக்காது, ஃபுல்லா ஈரப்பதம் இல்லாத மண்ணு தான் இருக்கும். ஸோ அதனால அதுவும் வந்து இப்படி நடக்குது. இன்னொன்னு என்னன்னா, இது வந்து ஒரு மாதிரி நேச்சுரல் ட்ரைனேஜ் மாதிரி உருவாக்குது. வெறும் வந்து இந்த மாதிரி மண்ணுக்கு வந்து சத்தை கொடுக்குது மண்புழு அப்படின்னு மட்டும் கிடையாது. மண்புழு இப்ப வந்து மண்ணுக்கு அடியில போகுது இல்ல, போயிட்டு வருது, மறுபடியும் போகுது வருது. இந்த மாதிரி பண்ணும்போது இறுகிய மண் வந்து இலகுவாகிறது மட்டும் இல்லாம நுண்துளைகள் வந்து நிறைய உருவாகும். அப்ப மழை பெய்யும் போது தண்ணி வேகமாவே வந்து மண்ணுக்கு அடியில வந்து போயிடும். மண்ணுக்கு மேல ரொம்ப நேரம் அந்த தண்ணி இருந்தா அடுத்த நாள் அடிக்கிற சூரிய ஒளியிலேயே அது நீராவியா மாறிடும். அப்ப அது அப்படி போகக்கூடாது அப்படின்னா மண்ணு ரொம்ப இலகுவா இருக்கணும். அப்ப மண்புழுக்கள் இருக்கிற மண்ணை பார்த்தா ரொம்ப இலகுவாகவும் இருக்கும், ஈரப்பதமாகவும் இருக்கும். அப்ப அந்த இடத்துல மழை பெஞ்சா வேகமாவே அந்த தண்ணி இருக்குல்ல, அது வந்து உறிஞ்சப்படும். சோ இப்படி உறிஞ்சப்படுறதுனால என்ன நடக்கும்னா, 2 நன்மை. ஒண்ணு, மரம், அந்த மரத்துக்கு தேவையான அந்த தண்ணி அது வந்து ஈஸியா வந்து கிடைக்கும். இன்னொன்னு என்னன்னா, மரத்துக்கு தேவையான அந்த காத்து, அந்த மரம் வேர் இருக்குல்ல, அது வந்து ஊடுருவி போறதுக்கு உண்டான இடம், அதுவும் வந்து மண்புழுக்கள்னாலதான் வந்து கிடைக்குது. இப்ப நார்மலா வந்து பெரிய பெரிய மரங்கள் வந்து ரொம்ப கடினமா இருக்கக்கூடிய மண்ணை கூட தொலைச்சிட்டு வந்து அதனுடைய வேர் வந்து போகும். ஆனா சில சின்ன சின்ன செடிகள் இருக்குல்ல, அதனுடைய வேர்கள் எல்லாம் அந்த மண்ணை வந்து பிளந்துட்டு போக முடியாது. ஆனா அந்த இடத்துல மண்புழுக்கள் இப்படி நிறைய நுண்துளைகளை உருவாக்குது இல்ல, அப்ப ஈஸியா அந்த நுண்துளைகள் வழியா வேர்கள் வந்து நுழைஞ்சு போகும். ஸோ இந்த மாதிரி மண்புழுக்கள் வந்து வெறும் அந்த உழுவுறது அப்படின்னு மேலோட்டமா நம்ம பாக்குறத தாண்டி இதுல நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. மண்புழு இப்படி இப்ப இவ்வளவு மண்புழு விஷயங்கள் இருக்குல்ல, அது ஏன் மண்ணு மேலே இருக்க வேண்டியதா இருக்கும்? ஒண்ணு மேல வருது, திடீர்னு கீழே போகுது, அது எதுக்கு மேல போகுது கீழே வருது? அது ஏன் மேல போகுது கீழே வருது அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமா சில காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் வந்து அதுக்கு தேவையான ஆக்சிஜன் தான். இப்ப மண்புழுவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து நுரையீரல் கிடையாது, அதனுடைய உடம்புல ஈரப்பதம் இருக்கும். அந்த ஈரப்பதம் தான் வந்து காத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை உறிஞ்சி கரைச்சி அதனுடைய ரத்தத்துக்கு கொடுக்கும். இப்ப மண்ணுக்கு அடியிலையும் ஆக்சிஜன் இருக்கும் தான். ஏன்னா நீங்க ஒரு மண்ணை எடுத்து நீங்க கையில வச்சு பார்த்தா அது கல்லு மாதிரி இருக்கும். ஆனா நீங்க மைக்ரோஸ்கோப்பை வச்சு பார்த்தா அந்த மண்ணுக்குள்ளேயே நிறைய சின்ன சின்ன துளைகள் இருக்கும். அந்த சின்ன சின்ன துளைகள்ல காத்து இருக்கும். இப்ப என்ன நடக்கும்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கு,
அந்த குறிப்பிட்ட இடத்துக்குள்ள வந்து மண்புழு உள்ள நுழையுதுன்னு வச்சுக்குவோம். நுழைஞ்சதுக்கு அப்புறம் அது உள்ள போய் பரோ மாதிரி தோண்டிடும். அதாவது ஒரு டனல் மாதிரி தோண்டி அதுக்குள்ள போய் வாழும், சுரங்கம் மாதிரி வாழும்போது அதை சுத்தி மண் இருக்குல்ல, அதுல நான் சொன்னேன்ல நுண்துளைகள் இருக்கும், மைக்ரோபோர்ஸ், அதுல இருந்து இருக்கக்கூடிய காத்தை அது வந்து சுவாசிச்சு எடுத்துக்கும். இப்ப ஒரே இடத்துல காத்து தீந்துருச்சுன்னா என்ன ஆகும்? மறுபடியும் ஆக்சிஜன் தேவை, அப்ப அது வந்து வெளியே வரும். ஸோ உள்ளே இருந்தா அதுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காது. அது முதல் காரணம். ரெண்டாவது காரணம் சாப்பாடு. வெறும் மண்ணை மட்டும் மண்புழு சாப்பிடுறது. ஒரு கேள்வி யோசிச்சு, மண்புழு என்ன சாப்பிடும், ஆனா அதுலயே மண்ணு பேர் இருக்கு, அதனால அது மட்டும் சாப்பிடும் நினைச்சேன். அது கிடையாதா? மண்ணை வந்து சாப்பிடும் தான். ஆனா மண்ணுல இருக்கக்கூடிய பாக்டீரியா மற்றும் அதே மாதிரி அந்த இலைகள்லாம் வந்து கழிவா மாறி இருக்கும், அதெல்லாம் மண்ணோட மண்ணா ஒட்டி அது வந்து இருக்கும். ஸோ அதை வந்து சாப்பிட்றதுக்காக தான் மண்ணை முழுங்குது. மற்றபடி மண் அதனுடைய உடம்புக்குள்ள போயிட்டு வெளியே வந்து கூலா மாதிரி மறுபடியும் வெளியே வந்துடும் தான். ஆனா அதுக்கு தேவையான சத்து மண்ணில் இருக்குன்றனால தான் அதை மொத்தமா முழுங்குது. இன்னொன்னு என்னன்னா, வெளியே வந்து இலைய வந்து இழுத்துட்டு உள்ள போகும், உள்ள போய் இலைய வந்து சாப்பிடணும். அதுக்காகவும் இது ரெண்டாவது காரணம். சாப்பாட்டுக்காக வந்து மூச்சு விடுறது, ரெண்டாவது சாப்பாடு. மூணாவது இனப்பெருக்கம். நிறைய மண்புழுக்கள் வந்து தரைக்கு மேல வந்துதான் இனப்பெருக்கம் பண்ணும். ஸோ அதனாலையும் அது வந்து மேல வருது. இது இந்த மாதிரி 3 காரணங்கள் இருக்கு. இன்னொன்னு சில காரணங்களும் இருக்கு. குறிப்பா வந்து பூமிக்கு அடியில வந்து இப்ப மழை பெய்ய போகுது. மழை பெஞ்சா என்ன நடக்கும்னா, மழை தண்ணி போய் அந்த மண்ணுக்குள்ள போக ஆரம்பிக்கும். அப்ப ஏற்கனவே அந்த நுண்துளைகள் இருக்கும்னு சொன்னேன்ல ஒவ்வொரு மண்ணுலையும், அந்த மண்ணுல இருக்கக்கூடிய அந்த நுண்துளைகள்ல காத்துக்கு பதிலா நீர் போய் நுழைஞ்சிரும். இப்ப நீங்க ஒரு செங்கலை தூக்கி ஒரு பெரிய ட்ரம் இருக்கிற தண்ணியில போட்டா பபிள்ஸ் ஆகுங்க. அதுக்கு என்ன காரணம்? அந்த செங்கல்ல வந்து அங்கங்க கேப் இருக்கிறது, கேப்புக்குள்ள காத்து இருக்கும். நீங்க வந்து அதை உள்ள போட்ட உடனே அந்த காத்து இருக்கிற இடத்துல போய் நீர் போய் அடைக்கும். அப்ப அந்த செங்கலுக்குள்ள இருக்கிற காத்து அப்படியே மேல வரும். அதுதான் பபிள்ஸ் வந்து வருது. அதே மாதிரிதான் மண்ணுலையும் நடக்கும். மண்ணுல போய் தண்ணி விழுந்தாதான், மழை தண்ணி பட்ட உடனே மண்ணுக்குள்ள போய் தண்ணி தேங்கும். அப்ப மண்ணுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எல்லாம் மேல வந்துடும். மேல வந்த உடனே அப்ப உள்ள ஆக்சிஜன் கிடைக்காது மண்புழுக்களுக்கு. அதனால மண்புழுக்கள் மறுபடியும் வந்து மேல வருது. ஸோ அந்த 4 காரணங்களுக்காக மண்புழுக்கள் வந்து அடிக்கடி மேல வரும், உள்ள போகும், மேல வரும், உள்ள போகும். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மண்புழுக்கள் 3 வகை இருக்கு. ஒண்ணு இலைத்தலைகள்ல வாழும் மேலவே, இன்னொன்னு வந்து ஹரிசாண்டலா இப்படி போகும், இன்னொன்னு நேரா உள்ள போகும். இதுல இந்த உள்ள போயிட்டு மேல வருது இல்ல, இது அதிகமா விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இப்படி போறதும் வந்து வேர்கள் எல்லாம் அதிகமா பரவுறதுக்கு இந்த மண்புழு வகைகள். எனக்கு ஒரே ஒரு டவுட், இப்போ மழை பெஞ்சிருச்சுன்னா தண்ணி வந்து மணல் மேல தேங்கி நிக்கும்ல, அது வந்து அந்த டயத்துல வந்து மண்புழு மேல வந்து மூச்சு விடுறதுக்கு எதுவும் பிரச்சனை ஆகுமா? உண்மை சொல்ல போனா மண்புழுக்கள்னால அதை இன்னொரு இதுல சொல்லலாம்னு இருந்தேன், இருந்தாலும் சொல்றேன். மண்புழுக்கள்னால தண்ணியிலையும் வந்து கொஞ்ச நேரம் சஸ்டைன் பண்ண முடியும். ஏன்னா தண்ணியில இருக்கக்கூடிய ஆக்சிஜனை அது யூஸ் பண்ணும். ஆனா ஒன்ஸ் அதுல ஆக்சிஜன் தீர்ந்துருச்சுன்னா அதனாலையும் வந்து உயிரோட இருக்க முடியாது. அதனாலதான் மண்புழுக்கள் என்ன பண்ணும்னா, மழை பெய்யறதுக்கு முன்னாடியே அது வந்து வெளியே வந்துடும். மழை பெய்யற அளவுக்கு வந்து அது காத்து இருக்காது. மழை பெய்யறதுக்கு முன்னாடியே அது வெளியே வந்துட்டு சேஃபான இடத்த நோக்கி போயிடும். எந்த இடத்துல மழை தண்ணி தேங்காது அப்படின்னு அந்த இடத்த நோக்கி அது வந்து போயிடும். இப்ப ஒரு கேள்வி, மழை பெய்யறதுக்கு முன்னாடியே மண்புழுக்கு தெரிஞ்சிருமா? இப்ப அது ஒண்ணு கேட்க வந்தேன், அடுத்து இன்னொன்னு கேட்க வந்தேன். மழை பெய்யறது எப்படி மண்புழுக்கு தெரியும்? அதை வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு சில क्वेश्चंस கேட்கலாம், அத டக்குனு அடுத்த வீடியோல விவசாயத்துக்கு இது எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய இதை பத்தி தெரிஞ்சவங்க இருந்தா, நான் ஏதாவது தவற விட்டுருந்தேன்னா, ஏன்னா நம்ம ஃப்ளோல பேசிட்டே போறோம் ப்ரிப்பேரிசன் இல்லாம, சோ சிலது தவற விட்டுருக்கலாம். அதை வந்து கீழே அவங்க கமெண்ட்ஸ். ஆமா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சிலது இருக்கு, இல்ல நாங்க மிஸ்டேக் சொல்லியிருக்கலாம், ஏப்பா அதெல்லாம் இல்ல வீடு கட்டுற மண்ணுல செடி வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இருக்கலாம்ல. அப்படிலாம் கிடையாது. இல்லங்க, ஏன்னா எங்க வீட்டுல ஒண்ணு நான் பண்ணேன், அதனாலதான் நான் சொல்றேன். ஏன்னா வீடு கட்டுற மண்ணுலையும் செம்மண்ணையும் சேர்த்து வீட்டுல நீங்க செம்மண் கலக்குறீங்க, செம்மண் கலந்தா வளரும். நான் சொல்றது வந்து வீடு கட்டுற பச்சை மண்ல கிடையாது. அது ஓகே, அது ஓகே. ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சில இதெல்லாம் இருக்கும், ஏப்பா இந்த கொஸ்டின்ஸை கேட்கல, மண்புழு இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்றத அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இப்பயே ஹிண்ட் கொடுத்தாச்சு, மண்புழுக்கு எப்படி மழை வர்றது தெரியும். வேற எதுவும் இருக்கா? வேற எதுவும் சொல்லலாமா? வேற எதுவும் சொல்லலாமான்னா இதுலயே அதை சொல்லி முடிச்சிட்டோம், அதனால வேண்டாம். ஆனா அதுல எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு, மண்புழு எதுக்கு மீனுக்கு சாப்பாடா போடுறோன்றத அது அடுத்த வீடியோல வந்து பார்ப்போம். தேங்க்யூ.